மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதாவது ஒரு செய்தி வரும்போது, ஒரு போராடணுன்ற எண்ணம் வரும்போது, தங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது, அவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா, சார்ஜ் ஆயிடுவாங்க. மாணவர்கள் கூட அப்படிதான். விடுமுறைலாம் குடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுச்சுனா உடனே சார்ஜ் ஆயிடுவாங்க. தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஊக்கம் குடுக்குறாங்க, ஒரு ஊதியம் குடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அத போனஸ் குடுக்குறாங்க, இன்சென்டிவ் குடுக்குறாங்கன்னு சொன்னா, உடனே உங்களுக்கு ஒரு சார்ஜ் வந்துரும். அப்ப இந்த சார்ஜ் என்ன ஆகும் அப்படின்னா, ஃப்ளோ ஆகும். ஒரு ஆள்ட்டேருந்து இன்னொரு ஆளுக்கு பத்திக்கும். இது வந்து ரொம்ப இயல்பா நடக்கிற ஒரு விஷயம். ஸோ ஃப்ளோ ஆஃப் சார்ஜ்ன்றது தான் கரண்ட் அப்படின்னு சொல்றோம். இப்ப மக்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு போராட்டத்துல ஒண்ணு சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அங்க சார்ஜ் அதிகமாக ஃப்ளோ ஆகும். அப்ப கரண்ட் ரொம்ப அதிகமாகும். மக்கள் அரசுக்கு எதிராக போராடினாங்கன்னா அந்த இடத்துல தடுக்க பார்ப்பாங்க. ஒரு போலீஸை வைத்து, ஒரு பேரிகேடை வைத்து தடுக்க பார்ப்பார்கள். அதே மாதிரி தான் தொழிலாளர்கள் போராட்டத்துல பார்த்தீங்கன்னா, முதலாளிகள் தடுக்க பார்ப்பார்கள். அந்த மாதிரி சூழல்கள்ல தடுக்கிறத நம்ம ரெசிஸ்டன்ஸ்னு சொல்றோம். ஓம்ஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னு சொன்னா, அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய வேறுபாடு. ஒரு யூடியூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த யூடியூப் ஒரு யூடியூப் இப்படி இருக்கு. இதுல தண்ணி நம்ம ஊத்தினோம்னா ஒரு பக்கத்து வழியா ஊத்தினா அடுத்த பகுதிக்கு அது வந்துடும். வேகமா இழுத்தோம்னா இந்த பக்கமா வந்துடும். அப்ப அது ஃப்ளோ ஆஃப் வாட்டர் கரண்ட். அதே மாதிரி தான் சார்ஜஸ் ஃப்ளோ ஆகும். அப்படி போகக்கூடிய அந்த கரண்ட்டும் அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் இந்த வேறுபாடும் எப்பயுமே வேறுபாடு அதிகமா இருந்தா கரண்ட் அதிகமா இருக்கும். அப்படின்றது தான் ஓம்ஸ் லா. V is directly proportional to I அப்படிம்போம். அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை ரிமூவ் பண்ணிட்டா ரெசிஸ்டன்ஸ்னு பேர். அது பேர் V is equal to IR. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த க்ளூவை பாருங்களேன். ஏன்பா என்ன பார்த்தா சமைக்கிறவள தெரியலையா? நானும் 5 வருஷமா ஒருத்தருக்கு சமைச்சு போட்டுட்டு தான் இருந்தேன். நீ 5 வருஷம் சமைச்சு போட்டது மாம்சம் சாப்பிடுறவனுக்கு. சண்முகி நீ அவ கூட சேர்ந்து ஒத்தாசியா அந்த பழைய வாசனை வராத பாத்துக்கோ. மறுபடியும் சொச்சங்களா ரசீது எடுறா. கை வேலையா இருக்கு இல்லையா? கை வேலையா இருக்கு, கால் வேலையா இருக்கு. இந்த பாலக்காடு மணி பேர் இப்ப ஆயிரம் போடுறது சும்மா புரியாத நோக்க. கழுத்தோட பாய். ஐயோ நீ அப்பச்சாரம் எல்லாம் சும்மா இருக்கியா நீ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. புரிஞ்சுதா? V is equal to IR. விளையாட்டுக்கு சொல்றேன். ஐயர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. V வெஜிடேரியன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஐயர்லாம் வெஜிடேரியனா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. அது லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஓம்ஸ் லா அப்படின்னு இருக்குங்க. அது இன்னொரு காணொலியில் பார்ப்போம்.